ஹே கைஸ், வெல்கம் பேக். ஐயனத்தின எபிசோடில் இன்றைக்கி நினச்சின்னு பார்க்கலாமோ. இன்றைக்கி வந்து சேரன் வந்து சந்திரா வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்தோடனே வந்து சரி இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்காதீங்க, சேஃப் இல்லை, நீங்கள் போயிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. இங்கே சந்தாவும் அவங்க அண்ணனும் வரும்போது கரெக்டாக வானதியும் பல்லவனும் வந்துடுவாங்க. வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது சந்திரா நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. சரி நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லை, வானதி சொல்லுவா, நான் சந்தாவை கூட்டின்னு போகிறேன், நீ வந்து இவரை கூட்டிட்டு போய் இவரை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த வானதி கூட்டின்னு போயிடுவா. இவர் சரி நான் சைட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது சேரனும் பாண்டியனும் வந்து கேட்பாங்க, இங்கே இருந்தவங்க எங்கே சந்தா எங்கன்னு கேட்கும்போது அவங்க அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாதுங்க, எங்கள் வீடு காலியாக இருக்குன்னு சொன்னாங்க, வாடகைக்கு பார்க்கறதுக்காக வந்தோன்னு சொல்லிட்டு. இல்லையே, நேற்று கேட்டப்போ இங்கே தானே இருக்குன்னு சொன்னாங்க. தெரியலங்க, இங்கே ஏதோ ஹிந்திக்காரங்க இருந்தாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வீடு பார்க்க தான் வந்தோம். ஆனால் இந்த வீடு நமக்கு செட் ஆகாது நினைக்கிறேன், வீடு ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடு பார்க்குறவங்க மாதிரியே பார்ப்பா. இங்கே வானதி கரெக்டாக வந்து சந்தா கூட்டின்னு வந்தோடனே அவங்க அம்மா யாரடி இந்த புள்ளன்னு கேட்கும்போது, இவன் என் கூட படிக்கிற புள்ளம்மான்னு சொன்னோடனே, இவளை நான் பார்த்ததே இல்லையே, என் கூட படிக்கிற எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டின்னு வர முடியும், அவங்க வீட்டில் எல்லாரும் ஒரு டெத்துக்காக வெளில போயிருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருப்பான்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியாது, சரி விட்டுருவாங்க. இங்கே பல்லவன் வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி நான் வந்தேன், வானதி வந்து கூட்டின்னு போயிருக்கான்னு சொன்னோடனே பாண்டியனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடும். வானதிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, நான் பார்த்துக்கிறேன் பாண்டி, நீ பார்த்துக்கோங்க அங்கன்னு சொன்னோடனே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவான். இங்கே வந்து பல்லவன் வந்து பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான், எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏன்டா எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், ஹெல்த் என்ன ஆகுது, ஏதாவது ஒன்று ரெண்டுத்தில் பார்ட்டிசிபேட் இல்லை எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதாவது ஒன்று தெரியாத ப்ரைஸ் வாங்கினா எங்கள் அண்ணனுக்கு என் மேலே இருக்கிற கோவம் போகுண்டான்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்கே வந்து நைட் ஆகிடும், சந்தாவை சாப்பிட்றதுக்காக வானதி கூட்டின்னு வந்தோடனே எல்லாரும் யாருன்னு கேட்டோடனே அவங்க அப்பாக்கிட்டேயும் அவங்க அண்ணக்கிட்டேயும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அவங்க அண்ணன் வழின்னு சொல்லி வானதி சொல்லுவாள், அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, நீ கிட்ட போகாத, அவருக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், உனக்கு கொன்றுவாரு சொல்லிட்டு வார்ன் பண்ணி வைப்பாள். அவங்க வானதி வீட்லேயும் எல்லாரையும் நல்லா உட்காருமா, நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு நல்லா கவனிப்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.